அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த மாணவர்களின் மேலான சமூகம், இன்ஷா அல்லாஹ் இன்று அல் ஹதீஸு ராபிஅ, 4வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وستون أو بضع وسبعون شعبة أعلاها شهادة أن لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان. متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சொன்னார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈமான் என்பது 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகளாகும். அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி கூறுவதாகும். அதில் மிகவும் தாழ்ந்தது பாதியை விட்டும் நோவினை தரும் பொருட்களை அகற்றுவதாகும். வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. ராவில் ஹதீஸ், இதில் வார்த்தைகள் பிதஉன் அப்படின்னா சொச்சம் அப்படின்னு அர்த்தம். சித்தூன் 60, சபஊன் 70, ஷுஅபத்துன் கிளைகள், ஷுஅபத்துன் கிளைகள், அலா உயர்ந்தது, ஷஹாதத் சாட்சி பகர்வது, அதுனா தாழ்ந்தது, இமாதத் அகற்றுவது, அல் அதா கழிவு நோவினை தரும் பொருட்கள், நோவினை தரக்கூடியது, தரீக் பாதை, அல் ஹயாஉ வெட்கம், ஷுஅபத்துன் கிளை, ஈமான் இறை நம்பிக்கை. ராவில் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய இயல் பெயர், அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் அத் தௌசி, தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதாக தௌசி என்பதாக சொல்லப்படுது. அவங்க பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் என்பது. ரிவாயத்துல் இஸ்லாம், லஜிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரவா அன்ஹு அக்ஸர மின் 5000 ஹதீஸின். இவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொண்டார்கள். அவர்கள் மூலமாக 5000 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள். இவங்க பேர் ராவியத்துல் இஸ்லாம், இஸ்லாமினுடைய அறிவிப்பாளர். வல்லாஹு அமீருல் முஃமினீன் உமர் அல் பஹ்ரைன். வல்லாஹு அப்படின்னா கவர்னராக நியமித்தார்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைன் இருக்கு. சும்மா அஸலஹு பிறகு நீக்கிவிட்டார்கள். உள்ளியல் மதீனா சனவாத்தின் ஃபி ஹிலாஃபத்தி பனி உமையா. மதீனாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் சில வருடங்கள் பனு உமையாவுடைய ஆட்சி காலத்தில். தூஃபிய ஆம 57 57வது ஹிஜ்ரி ஆண்டில் அவர்கள் இயற்கை எய்தினார்கள். இது இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் பற்றிய மிக சுருக்கமான ஒரு குறிப்பு. இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா, இவங்க அளவுக்கு வேறு யாருமே ஹதீஸ் அறிவித்ததே கிடையாது. அக்ஸர மின் 5000 அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை, மிகப்பெரிய ஒரு தொகை. மற்ற யாருமே இந்த அளவுக்கு ஹதீஸ்களை அறிவித்தது கிடையாது. இன்னும் ஆழமாக சொல்லுவதாக இருந்தால், மிக சுருக்கமான காலம். பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்திற்கு முன்னாடி இருந்து பார்த்துருக்குறாங்க, நுபுவத்துடைய காலத்திலையும் பார்த்துருக்குறாங்க, மரண வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிக்கலை. வெறுமனே ஒரு 5-6 வருடங்கள் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு அவர்களுடைய சகவாசத்தை பெற்றார்கள். ஆனால் லசிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க.
எந்நேரமும் ரசூலுல்லாஹுடைய சபையிலே இருந்ததன் காரணத்தினால் இவ்வளவு அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார்கள். ஷர்ஹுல் முஃபரதாத். இப்போ இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தைகளுக்கு விளக்கம். பில்உன் அப்படின்னு சொன்னால் சொச்சம் அப்படின்னு அர்த்தம் வச்சோம். அரபியில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க மின் சலாசத்தின் இலா திஸ்அத்தின், 3 to 9 வரையிலான எண்ணிக்கையை குறிப்பதற்கு பில்உன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ பர்டிகுலரான எண்ணிக்கை கிடையாது, அதனால தான் சொச்சம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சோம். அதனால தமிழில் எப்படி பெரும்பாலும் அர்த்தம் வைப்பாங்கன்னா 70க்கும் மேற்பட்ட கிளைகள், 60க்கும் மேற்பட்ட கிளைகள்னு சொல்லுவாங்க. ஷுஅபா அப்படின்னா கிளைகள் அப்படின்னு அர்த்தம். ஹஸ்லத்துன் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. பண்பு, 60க்கும் மேற்பட்ட அம்சங்கள், பண்புகள், தன்மைகள் இப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். வஷுஅபத்து முஃப்ரது ஷுஅபி, ஷுஅபா என்பது ஷுஅப் என்பதனுடைய முஃப்ரது. ஷுஅப்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அஹ்சானு ஷஜரா, மரத்தினுடைய கிளைகளுக்கு ஷுஅபத் கிளை என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. அப்போ ஈமானை ஒரு மரத்தோடு ஒப்பிடப்பட்டு எப்படி மரத்திற்கு ஏராளமான கிளைகள் உள்ளனவோ, ஒரு மரத்திலிருந்து ஒரு தண்டிலிருந்து ஏராளமான கிளைகள் பரவும், ஒவ்வொன்றுமே அந்த மரத்தில் இருந்தால் இருக்கும். அதே மாதிரி ஈமானுடைய அம்சங்களும் ஏராளமானது. வஹிய தஷ்பீஹுல் லில் ஈமானி வஹிசாலிஹி பி ஷஜரத்தின் ஜாத்தி அஹ்சான். இந்த ஹதீஸ் ஈமானை ஒப்பிடுகிறது, ஈமானையும் ஈமானிய அம்சங்களையும் கிளைகள் உள்ள மரத்தோடு. லா ததகாமலு சமரத்துஹா இல்லா பி தவஃபுரி காமிலி அஹ்சானிஹா. ஈமானுடைய பலாபலன்கள் அதனுடைய கிளைகள் பரிபூர்ணமாக இருப்பதை கொண்டே தவிர பரிபூர்ணமடையாது. ஒரு மரம் பரிபூர்ணமான மரம்னா அதனுடைய எல்லா கிளைகளும் வளர்ந்து ஓங்கினால்தான் அது பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி ஈமான் என்பது வெறுமனே கொள்கை சார்ந்தது, வணக்க வழிபாடுகள் சார்ந்தது மட்டுமல்ல, எல்லா நல்ல அம்சங்களையும் ஈமான் என்பது உள்ளடக்கியிருக்கு. இமாத்தத்துல் அதா அடுத்த வார்த்தை. அல் அதா சிரமம், கழிவு. அதனால தான் பைத்துல் ஹலாலிருந்து வெளிவரக்கூடிய துவால இருக்குது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னில் அதா. எனக்கு சிரமம் தரக்கூடிய நோவினையான கழிவுகளை அல்லாஹு தாலா என்னை விட்டும் அப்புறப்படுத்தி விட்டான், நீக்கிவிட்டான். அதா என்பதற்கு கழிவு, அசுத்தம், நோவினை தரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் வரும். இமாத்தத் அப்படின்னா அப்புறப்படுத்துவது. தன்ஹியத்துஹு இபாதுஹு, தன்ஹியத்துஹு அப்புறப்படுத்துவது, அதை தூரப்படுத்துவது. வல்முராது பில் அதா குல்லுமா யுதி. அதா என்பதனுடைய நோக்கம் இதெல்லாம் நோவினை தருமோ, மின் ஹஜரின் கற்கள், அவ் மதரின் மண்கட்டிகள், அவ் ஷவுக்கின் முல், அவ் கைரிஹி, இது போன்ற நோவினை தரக்கூடிய பொருட்களுக்கு அதா என்பதாக சொல்லுவாங்க. இப்போ பாதையில் இருக்கக்கூடிய கல்லாக இருக்கட்டும், அல்லது மண்கட்டியாக இருக்கட்டும், அல்லது ஒரு முள்ளாக இருக்கட்டும், எதெல்லாம் பாதசாரிகளுக்கு நோவினை தருமோ, வழியே செல்பவர்களுக்கு இடையூறு விளைவிக்குமோ, அத்தகைய விஷயங்களை அப்புறப்படுத்துவது இதுவும் ஈமானுடைய குணம். அல் ஹயா உ, ஹயா என்பது சிஃபத்துன் ஃபிட் நஃப்ஸ், இது மனிதனுடைய உள்ளம் சார்ந்த ஒரு தன்மை, ஒரு பண்பு, மனிதனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட, உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்பு. தஹ்மிலு அலா ஃபிஅலி மா யுஹ்மது, இது என்ன செய்யும்? இந்த பண்பு புகழப்படக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு மனிதனை தூண்டும். வ தர்கி மா யுதம்மு வ யுஆபு, குறை கூடப்படக்கூடிய, இகழப்படக்கூடிய விஷயங்களை செய்வதை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும். இது இந்த பண்பினுடைய வெளிப்பாடு. யார்கிட்ட வெக்கம் இருக்குமோ, வெக்கம் என்பது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னா, எதை செஞ்சால் நம்மளை புகழ்வாங்களோ அதை செய்யும்படி தூண்டும். எதை செஞ்சால் நம்மை குறை காணுவார்களோ, எதை இகழுவார்களோ இதை விட்டும் தடுக்கும். இதுதான் வெட்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் ஷரஹுல் இஜ்மாலியு லில் ஹதீஸ், மேலோட்டமான ஒரு விளக்கம். ஹாதல் ஹதீஸு பையன ஃபீஹி ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் ஈமான லைஸ ஹஸ்லத்துன் அவ் ஷுஅபத்துன் வாஹிதா வலாக்கின்னஹு ஷுஅபுன் கஸீரா. இந்த ஹதீஸ் இதிலே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்துள்ளார்கள், ஈமான் என்பது ஒரு அம்சம் கிடையாது, மாறாக ஒரு கிளை என்பது கிடையாது, அதற்கு ஏராளமான கிளைகள் உள்ளன. வலாக்கின் அஃதலுஹா கலிமத்துன் வாஹிதா,
அதில் சிறந்தது ஒரே ஒரு மந்திரம், தாரக மந்திரம், ஒரே ஒரு சொல், வஹிய லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சுலோகம். ஹாதிஹில் கலிமத்து லவ் உஸிதத் பிஹா அஸ்ஸமாவாத்து வல் அருள் லரஜஹத் பிஹா. இந்த ஒரு கலிமா, இதை கொண்டு வானம் பூமியை நெருக்கப்பட்டாலும் எடை போடப்பட்டாலும் இந்த கலிமா ஓங்கிவிடும், கனத்தால் தாழ்ந்துவிடும். அன்னஹா கலிமத்துல் இஹ்லாஸ், இது இஹ்லாஸினுடைய கலிமா. ஒமன் கான் ஹாதிகள் கலிமத் ஆஹிர கலாமிகி மின துன்யா தஹலல் ஜன்னா. எவருடைய கடைசி வார்த்தையாக சுலோகமாக இந்த கலிமா உலகத்திலே ஆகிவிடுமோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். வஹி அஃலலு ஷுஅபில் ஈமான், ஈமானிய கிளைகளிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வன்னல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், ஹயா என்பது ஈமானுடைய கிளையாக இருக்கிறது. வஹுவ சிஃபத்துன் ஹமீதத்துன், போற்றத்தக்க ஒரு பண்பு. கானத் ஹுல்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாகவும் இருந்தது. ஹத்தா இன்னஹு கான அக்ஸர ஹயாஅம் மினல் அதுராஇ ஃபீ கத்ரிஹா, எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாணமுடையவர்களாக இருந்தால் என்றால், கன்னிப்பெண் எப்படி தன்னை மறைத்து வைப்பதிலே மிகவும் தீவிரமாக இருப்பாளோ அதைவிடவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாணமுடையவர்களாக, வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஹதிர் சத்ர், அதுரா கன்னிப்பெண், அக்ஸரு ஹயாஅன் அதிகம் வெட்கமுடையவர்களாக. ஃபவாயிதுல் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய குறிப்புகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்பாத்து தஃபாதுல் ஃபில் ஈமான் வ தபாயுனில் முஃமினீன ஃபி தரஜாத்திஹி, ஈமான் இருக்கக்கூடிய தஃபாதுல், ஒன்றுக்கொன்று எப்படி மேம்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு. பாகுபாடுகள், வேறுபாடுகள், எல்லா ஈமானிய அம்சங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஈமானில் தஃபாதுல், ஒன்றுக்கொன்று சிறந்ததாக விளங்குகிறது. முஃமின்கள் ஈமானுடைய தரஜால மாறுபட்டவர்கள். வஹுவ மின் ஆதமின் அதில்லா அன்னல் ஈமான யஸீது வ யன்குஸ், ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்கு மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்குது இந்த ஹதீஸ். அதான் சொல்கிறேன், வஹுவ மின் ஆதமில் அதில்லா, உன்னதமான ஆதாரங்களில் இருந்தும் இருக்கிறது. எதற்கு ஆதாரம்? அன்னல் ஈமான யஸீது வ யன்குஸ், மனிதனுடைய ஈமானிய தன்மை, ஈமான் அது உயர்கிறது, அதே மாதிரி குறைகிறது. சில சமயம் ஈமான் மட்டும் மேலோங்கி காணப்படும், நிறைய இபாதத்துகள் செய்யணும்னு தோணும், இபாதத்துகளே முழு மூச்சாக கிடப்போம், திடீர்னு ஷைத்தான் வந்துடுவான். இபாதத்துகள் செய்வதில், ஃபர்தை நிறைவேற்றுவதிலே சோம்பல்கள், அசைட்டைகள், பொடுபோக்குகள் ஏற்படும். இது எதற்கான அறிகுறி? ஈமான் குறைவதற்கான அறிகுறி. கவுலுஹு அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன் அவ் பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70 அல்லது 60 சுச்சம் கிளைகள் இருக்கின்றன. ஹாதா ஷக்கும் மினர் ராவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 70 சொல்லலை, மாறாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அதை மறந்து விட்டார். 60 சுச்சமா 70 சுச்சமாங்கிறத மறந்துட்டார். அதனால் ரெண்டையுமே விவரிச்சிட்டார். ஹல் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதுஉன் வ சபஊன் அவ் கால பிதுஉன் வ சித்தூன், நபி அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறதுல அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனால இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிட்டார். கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிய கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல், அந்த மந்திரம், அந்த ஸ்லோகம் தௌஹீதினுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லதி இதா காலஹல் இன்சான் சார முஸ்லிமன், இதை ஒரு மனிதன் கூறும் பொழுது அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். வைதஸ்தக்பர் அன்ஹா சார காஃபிரன், இதை மறுக்கும் பொழுது, இதை விட்டு பெருமை அடிக்கும் பொழுது காஃபிராக மாறிவிடுகிறான். ஃபஹியல் ஹத்துல் ஃபாசில் பைனல் ஈமானி வல் குஃபர், ஈமானுக்கும் இறை நிராகரிப்புக்கும் மத்தியில் வேறுபடுத்தி காட்டக்கூடிய எல்லையாக இது இருக்கிறது. அல் ஹத்துல் ஃபாசில், எல்லை கோடாக இது இருக்கிறது. வலிதாலிக கானத் ஆலா ஷுஅபில் ஈமானி வஃதலிஹா, அதனால தான் இதை ஈமானுடைய கிளைகளிலேயே மிகவும் உயர்தரமானது, உன்னதமானது, சிறந்தது என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அல் ஈமானு இந்த அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ யதضمن قول اللسان وعمل الجوارح واعتقاد وعمل القلب. ஈமான் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் இடத்துல 3 விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒன்று, நாவால் மொழிவது, யதضمن قول اللسان, நாவால் சொல்லுவதை, வஅமலில் ஜவாரிஹ், ஈமானுடைய விருப்பங்கள் மீது செயல்படுவது. ஈமானை ஏற்றுக்கிட்டோம்னா தொழுகணும், ஜக்காத் கொடுக்கணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு செய்வணும் அடிப்படையாக. ஆக உடல் உறுப்புகளால் செயல்படுவதை
வயாத்திகாதின் வஅமலில் கல்ப், அதே போன்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது. இந்த மூணையும் சேர்ந்தது தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் ஈமான் என்பது. வெறுமனே நாவால் மொழிவது மட்டுமல்ல, வெறுமனே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வெறுமனே அமல்கள் செய்வது மாத்திரமல்ல, மாறாக நாவாலும் மொழிய வேண்டும், உடல் உறுப்புகளாலும் செயல்படுத்த வேண்டும், உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், இமாத்தத்துல் அதா அனி தரீக் மின் ஹிசாலிம் வ ஷுஅபில் ஈமான், பாதையை விட்டு தொல்லை தரும் வஸ்துக்களை அகற்றுவது ஈமானுடைய கிளைகள், அதனுடைய பண்புகள் சார்ந்தது. வஹியமிம் மஹாசினில் அமால், நல்ல செயல்களிலிருந்தும் இது இருக்கிறது. அன்னல் ஹயா மினல் ஈமான், அதே போன்ற வெட்கம், ஞான உணர்வு, ஞானம் என்ற பண்பு, நாணம் என்ற பண்பு ஈமான் சார்ந்தது. ஃபல் ஹயா மினல்லாஹ் யூஜிபுல் அபதி ஐ யகூம பிதாஅத்தில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது என்பது மனிதனை அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் மீது நிலைநிறுத்துகிறது. அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படணும் அப்படின்னா அல்லாஹ் செஞ்ச கட்டளையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படணும். அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? அவருடைய இத்தாத்துகளை நிறைவேற்றணும், அவனுடைய வழிபாடுகளை நிறைவேற்றணும், அவனுக்கு இபாதத் செய்யணும். ஏன்னா அவனுடைய அருட்பாக்கியங்களை அனுதினமோ அனுபவிக்கிறோம், சுவைக்கிறோம், அவன் கொடுத்ததை உடுக்கிறோம், அவன் கொடுத்த இடத்துல இருக்கிறோம், அவனுடைய ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்கிறோம், சுகங்களை அனுபவிக்கிறோம். அல்லாஹ் தஆலா கோடான நியாமத்துகளை ஒவ்வொரு நாளும் நம் மீது அருள்மாறி புரிந்து கொண்டே இருக்கிறான். கண்ணால் பார்க்குறோம் அல்லாஹனுடைய நியாமத். அப்போ அல்லாஹ்விடத்தில் வெட்கம் என்பது இவ்வளவு அருட்பாக்கியங்களை எடுத்துக்கொண்டு, இவ்வளவு சுகங்களை அனுபவித்து கொண்டு வெட்க உணர்வு என்பது அல்லாஹனுடைய இத்தாத்துகளை நிறைவேற்றுவது. வயந்தகி அம்மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் தவிர்ந்திருப்பது. வல் ஹயாவு மினன் நாஸ், மக்களிடத்தில் வெட்கம் என்பது, மக்களை பார்த்து வெட்கம் என்பது யூஜிபுலில் அபதி ஐ யஸ்தஅமிலல் முருவா, மனிதனுக்குள் ஏற்படுத்துகிறது முருவத், கண்ணியத்தை கடைபிடிப்பதை, கௌரவத்தை கடைபிடிப்பது. முருவத்னா ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம். மக்கள் நம்மளை உதாசீனமாக நினச்சிடக்கூடாது, லேசாக கருதிடக்கூடாது, துச்சமாக எண்ணிடக்கூடாது என்பதாக மனிதன் அந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு பேர் முருவத். கௌரவம், கண்ணியம், சுய கௌரவத்தை, சுயமரியாதையை கடைபிடிப்பதன் மீது மனிதனை தூண்டுகிறது. மக்களை பார்த்து எப்போ வெட்கப்படுவானோ அப்போ அவங்க முன்னாடி சில்லறைத்தனமான விஷயங்களை மனிதன் செய்ய மாட்டான். அவன் ஒரு கௌரவமாக, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை உடையவனாக தன்னை காட்டிக்கொள்வான். வைஎஃப் அலமா யுஜம்மிலுஹு வ யுஸீயினுஹு இந்தன் நாஸ், மேலும் மனிதனை மக்களிடத்திலே அவனை அழகுபடுத்தக்கூடிய, அவனை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு தூண்டுகிறது. வைதஜன்னபமா யுதன்னிசுஹு வ யுஷீனுஹு, அவனை அழுக்குப்படுத்தக்கூடிய, அவனை அலங்கோலப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டும் மனிதன் தடுக்கிறான். எப்போ மக்களை பார்த்து வெட்கப்பட்டானா அவன் மீது கரை ஏற்படுத்தக்கூடிய, அவனை அழுக்காக காட்டக்கூடிய விஷயங்களை விட்டும், அலங்கோலமாக காட்டக்கூடிய விஷயங்களை செய்வது விட்டும் தவிர்த்து கொள்வான். குல்லுஹு மினல் ஈமான், எப்படி இருந்தாலும் இது எல்லாமே ஈமானை சார்ந்தது தான். லம் யுபய்யின் ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷுஅபில் ஈமான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலுஹா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானிய கிளைகளிலேயே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. அலாஹா அதுனாஹா இமாத்தத்துல் அதா, அந்த கிளைகளிலே மிகவும் சர்வசாதாரணமானது, தாழ்ந்தது, மிக எளியது இமாத்தத்துல் அதா என்பதாக சொன்னாங்க. அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான் சொன்னாங்க. ஆனால் இன்னும் 60 சுற்றோ 70 கிட்டத்தட்ட 70 கிளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடலை. அதை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கிளைகளையும் விவரிக்கவில்லை. வஹாதா மின் ஹிக்மதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி ஆதாஹுல்லாஹு தஆலா, இது நபி அவர்களுடைய நுட்பமாக, ஞானமாக இருக்கிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தான். லி அஜ்லி ஐ யஜ்தஹிதல் முஸ்லிம் பி நஃப்ஸிஹி, ஏன் ஒரு முஸ்லிம் தானே இதில் முயற்சிக்க வேண்டும். வயதத்தபஉ நுசூஸல் கிதாபி வ சுன்னா, கிதாப் சுன்னாவை ஆதாரங்களை தேட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஹத்தா யஜ்மா ஹாதிஹி ஷுஅப வ யஅமல பிஹா, இந்த கிளைகள் மீது அமல் செய்ய வேண்டும், அதை திரட்டி அமல் செய்ய வேண்டும். வலியத்தபையன் அல் ஹரீஸ் அலைஹா மின் கைரில் ஹரீஸ்,
அப்பொழுது தான் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது என்பது விளங்கும். என்ன சொல்கிறாங்க, இப்படி தேடி திரிந்து ஆய்வு செய்து அமல் செய்யும் பொழுது தான் அதன் மீது பேராமல் கொண்டவன் அதில் ஈடுபடாத விட்டு வேறுபடுவான். இப்போ மானா லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ்னுடைய பொருள் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பொருள் வணக்கத்திற்குரியவன், உண்மையான சத்தியமான வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஃபகுல்லுல் மஅபூதாத்தி மின் தூனில்லாஹி பாத்திலத்துன். அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடியவர்கள் அனைத்தும் அசத்தியமானவை. இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ் இணை துணையற்ற ஒருவனான தனித்த அல்லாஹுவை தவிர. ஃபஹுவல் ஹக், அவன்தான் சத்தியமானவன். கமா கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலாவை சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. அல்லாஹு தஆலா அவன்தான் சத்தியமான இறைவன். وَأَنَّمَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ. அவன் அல்லாத எதையெல்லாம் மக்கள் வணங்குகிறார்களோ அழைக்கிறார்களோ அவையெல்லாம் அசத்தியமானவை, அழியக்கூடியவை. وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. அல்லாஹு தஆலா உயர்ந்தவனாக இருக்கிறான், பெரியவனாக இருக்கிறான். நஷாத். உக்துப் பஹ்சன் மூதஹன் ஃபிஹி ஹக்கீகத்துல் ஈமான். மூதஹன் ஃபிஹி ஹக்கீகத்துல் ஈமான். ஈமானுடைய யதார்த்தத்தை விவரிக்கக்கூடிய ஒரு ஆய்வை எழுதுக. மா மானா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் என்ன? கைஃப துஸ்ததல்லு பில் ஹதீஸ் அலா அன்னல் ஈமான கவுலும் பில் லிசான் வ அமலும் பில் கல்பி வல் ஜவாரிஹ். இந்த ஹதீஸின் மூலம் எப்படி ஆதாரம் பிடிக்கப்படுகிறது? அதாவது ஈமான் என்பது நாவினால் மொழிவது, உடல் உறுப்புகளால் செயல்படுவது, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக எப்படி ஆதாரம் பிடிக்கப்படுகிறது என்பதை விவரியுங்கள்.